வணக்கம் நண்பர்களே, பாபா கிரிக் தமிழ் சேனலூடாக மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேர்களையும் இந்த காணொலியூடாக சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன். அதாவது இந்த காணொலியிலே உங்களுக்கு தர இருக்கின்ற விளையாட்டு தகவல் என்னன்னு சொன்னால், இலங்கை வெர்சஸ் ஆஸ்திரேலியா அணிகளான இரண்டு போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் இரண்டு போட்டிகளும் காலி சர்வதேச மைதானத்திலே இடம்பெற இருக்கின்ற முதலாவது போட்டியினுடைய முதல் நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது. ஆஸ்திரேலியா அட்டகாசமான முறையில் துடுப்படுத்தாடி இருக்கின்றார்கள். இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம். அதே போன்று ஆஸ்திரேலியா அணியினுடைய தற்போதைய இந்த தொடருடைய தலைவராக இருக்கக்கூடிய ஸ்மித் 10,000 ஓட்டத்தினை சர்வதேச போட்டியினுடைய 10,000 ஓட்டத்தினை கடந்திருக்கின்றார். இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். ஐசிசியினுடைய T20 பந்து வீச்சாளர் துடுப்பாட்டம், அதே போல டெஸ்ட் போட்டியினுடைய பந்து வீச்சாளர்கள் புதிய புள்ளி பட்டியல் வெளியாக இருக்கின்றன. இதிலே பாகிஸ்தான் அணியைச் சேர்ந்தவர் பல ஸ்தானங்கள் முன்னேறி இருக்கின்றார். அதே போல இந்திய அணியில் அண்மை காலமாக T20 போட்டியில் கலக்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய பந்து வீச்சாளர், அதே போல துடுப்பாட்ட வீரர்கள் எல்லாம் முன்னோக்கி இருக்கின்றார்கள். இலங்கையைச் சேர்ந்த 2 வீரர்கள் 1லிருந்து 10க்குள் இருக்கின்றார்கள் T20. இது தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். அதற்கு முன்பதாக நீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கின்றீர்களாக இருந்தால் கண்டிப்பா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க. அதே போல பாபா கிரிக் தமிழ் சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணணும்னு சொன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்லை கிடைக்கும் அப்படி ஒரு தட்டணும் விட்டுருங்க. இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். குறிப்பாக நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு போட்டி, குறிப்பாக எப்படா இந்த போட்டி இடம்பெறும் என்பதாக இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதுதான் அதாவது ஆஸ்திரேலியா வெர்சஸ் இலங்கை அணிகளான 2 போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடர் இரண்டு போட்டிகளும் காலி சர்வதேச மைதானத்தில் இடம்பெற இருக்கின்றது. முதலாவது போட்டி இடம்பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையிலே முதல் நாள் நிறைவுக்கு வந்திருக்கின்றது இந்த போட்டி. அதாவது இந்த மைதானத்தை பொறுத்தவரையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அதிகமாக பேசப்படுகின்றது இந்த காலி சர்வதேச மைதானம். சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு சாதகமான மைதானம். குறிப்பாக இந்த காலி சர்வதேச மைதானத்தினுடைய தரவுகளை நாங்கள் எடுத்து பார்த்தோமாக இருந்தால் இந்த காலி இலங்கை அணியினுடைய கோட்டை என்பதாக அந்த தரவுகளை அடிப்படையை வைத்து பலராலும் பேசப்பட்டு கொண்டிருந்தது. ஆனால் காலி உங்களோட கோட்டையாக இருந்தால் டெஸ்ட் போட்டிக்கு நாங்க தான் கிங் என்பதாக ஆஸ்திரேலிய அணி வீரர்கள் மிகச்சிறப்பான முறையிலே துடுப்படுத்தாடி இருக்கின்றார்கள். இலங்கையினுடைய பந்து வீச்சாளர்களை துவசம் செஞ்சிட்டார்கள். இலங்கை அணி பிரதானமான 3 சுழல் பந்து வீச்சாளர்கள் இருக்கின்றார்கள். குறிப்பாக நிசான் பீரிஸுக்கு ஒரு வாய்ப்பு வழங்கி இருந்தார்கள். நிசான் பீரிஸ், அதே போன்று ஜெஃப்ரி வெண்டஸே, குறிப்பாக இலங்கையினுடைய முன்னணி சுழல் பந்து வீச்சாளராக இருக்கக்கூடிய பிரபாத் ஜெயசூரிய ஆகிய 3 சுழல் பந்து வீச்சாளர்கள், அசித் பெர்னாண்டோ ஒரே ஒரு வேக பந்து வீச்சாளர்கள் தான் இலங்கை அணி களமிறங்கி இருந்தார்கள். காரணம் இந்த மைதானம் முழுக்க சுழல் பந்து வீச்சாளருக்கு சாதகமான மைதானம் என்ற அடிப்படையில் இந்த போட்டி நேற்றைய தினம் சரியாக 10:30 மணியில் இடம்பெற்ற போட்டி. இந்த போட்டியிலே முதல்ல துடுப்படுத்தாடி ஆஸ்திரேலியா அணியினர் துடுப்படுத்தாடி இருந்தார்கள். அருமையான முறையிலே சம்பவம் செய்திருந்தார்கள். அதாவது 2 முதல் நாள் நிறைவுக்கு வந்த நிலையில் 2 விக்கெட்டுகளை மாத்திரமே இழந்திருந்தார்கள் ஆஸ்திரேலியா அணியினர் என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு போட்டியினுடைய ஸ்கோர் விவரத்தை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஆஸ்திரேலியா அணியினர் 330 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள். 2 விக்கெட்டுகள் மாத்திரம் இழந்து 81 பந்து வீச்சு பெறுதில் மிகச்சிறப்பான முறையில் துடுப்படுத்தாடி இருந்தார் உஸ்மான் கவாஜா, ஆரம்ப துடுப்பாட்ட வீரர். குறிப்பாக உஸ்மான் கவாஜா ஏற்கனவே இந்திய அணிக்கு இடையிலான 5 டெஸ்ட் போட்டிகள், இந்தியா வெர்சஸ் ஆஸ்திரேலியா அணிக்கான இந்த 5 டெஸ்ட் போட்டிகளிலும் அதாவது உஸ்மான் கவாஜா ஃபோம் அவுட்டாகவே இருந்தார். மிகச்சிறப்பான துடுப்படுத்தாடவில்லை, ஒரு போட்டியில் மாத்திரமே சிறப்பாக துடுப்படுத்தாடினார். ஆனால் இலங்கை அணியிலே மிகச்சிறப்பான முறையிலே திரும்ப கம்பை கொடுத்து அற்புதமான முறையிலே துடுப்படுத்தாடி இருந்தார் உஸ்மான் கவாஜா. ஆட்டமிழக்காமல் தற்பொழுது வரைக்கும் ஆடுகளத்தில் இருக்கின்றார். 147 ஓட்டங்களை பெற்று அதாவது 150 ஓட்டங்களை கடக்க இன்னும் 3 ஓட்டங்கள் மாத்திரமே இருக்கின்றது. அதே போன்று 210 பந்துகளுக்கு இந்த ஓட்டத்தினை பெற்றுக் கொடுத்திருந்தார். இதிலே 10 4 ஓட்டம் ஒரு 6 ஓட்டம் அடங்கலாக ஸ்ட்ரைக் ரேட் 70 வைத்து தான் துடுப்படுத்தாடி இருந்தார். அதே போல டிராவிஸ் ஹேன் 57 ஓட்டத்தோடு ஆட்டம் இருந்து வெளியே இருந்தார். டிராவிஸ் ஹேன் இந்திய அணிக்கு எதிராக சட்டப்படி சம்பவம் செய்திருந்தார். இலங்கையில் வந்து அந்த சம்பவம் செய்வார் என்பதாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த பொழுதும் 57 ஓட்டத்தோடு ஆட்டமிழந்து வெளியேறியிருந்தார். 40 பந்துகளுக்கு 4 ஓட்டம், அதே போன்று ஒரு 6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 142 வைத்து தான் துடுப்படுத்தாடி இருந்தார். 42.5 இருந்தது. அதே போல மெமோஸ் 20 ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார். 50 பந்துகளுக்கு 4 ஓட்டம் மடங்களாக தற்பொழுது ஆடுகளத்திலே ஸ்மித்தும் அதே போன்று உஸ்மான் கவாஜாவும் ஆடுகளத்தில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். ஸ்மித் 104 ஓட்டங்களை பெற்று துடுப்படுத்தாடி கொண்டிருக்கின்றார். 188 பந்துகளுக்கு இவரும் 10-4 ஓட்டம் ஒரு 6 ஓட்டம் மடங்களாக ஸ்ட்ரைக் ரேட் 55.3 இருக்கின்றது. ஸ்மித் என்று வரும்பொழுதுதான் நாங்கள் ஒரு விடயத்தை கவனித்துக் கொள்ள வேண்டியதாக இருக்கின்றது. அதாவது ஆஸ்திரேலியா அணியினுடைய 10,000 அதாவது சர்வதேச போட்டிகளில் 10,000 ஓட்டங்களை கடந்த ஆஸ்திரேலியா அணி சார்பாக 4வது வீரராக ஸ்மித் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார். உண்மையிலே ஸ்மித் இது மிகப்பெரிய ஒரு சாதனை. 10,000 ஓட்டத்தினை கடந்த 4வது வீரர் என்ற அந்த பெருமையினை, ஆஸ்திரேலியாவினுடைய 4வது வீரர் என்ற அந்த பெருமையினை, அந்த சாதனையை படைத்து
கிடைத்திருக்கின்றார் ஸ்மித்துக்கு பாபா கிரிக் தமிழ் சொன்னூடாக மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக ஆஸ்திரேலிய அணி முதல் நாள் இன்னிங்ஸில் பெற்றுக்கொண்ட ஓட்ட எண்ணிக்கை 330, 2 விக்கெட்டுகளை இழந்திருந்தார்கள். 81.1 ஓவர்கள் வீசப்பட்ட நிலையிலே இலங்கையினுடைய பந்துவீச்சு பருத்தியை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் அசித் பெர்னாண்டோ 7 ஓவர்கள் பந்து வீசி 41 ஓட்டத்தினை விட்டுக் கொடுத்திருந்தார். ஒரு மேடின் போட்டிருந்தார் விக்கெட்டுகளிலே. அதே போன்று நிசான் பீரிஸ் 21 ஓவர்கள் பந்து வீசி 93 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து எந்த விதமான விக்கெட்டுகளும் இல்லை. பிரபாத் ஜெயசூரி மாத்திரமே 33 ஓவர்கள் பந்து வீசி 101 ஓட்டத்தினை 102 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட். அதே போன்று ஜெஃப்ரி வெண்டஸ் 20 ஓவர்கள் பந்து வீசி 93 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்து ஒரு விக்கெட்டினை கைப்பற்றினார். இந்த மைதானம் சுழல் பந்து வீச்சாளருக்கு சாதகமான ஒரு மைதானம் என்று சொல்லும் பொழுது கூட சுழல் பந்து வீச்சாளருக்கு சாதகமான மைதானம் தான். ஆனால் சுழல் பந்து வீச்சாளர்களுக்கு தான் ஆஸ்திரேலியா இலங்கையினுடைய சுழல் பந்து வீச்சாளரை அப்படியே துவட்டி துவம்சம் செய்து விட்டார்கள். குறிப்பாக நிசான் பீரிஸ் 21 ஓவருக்கு 93, பிரபாத் ஜெயசூரி 33 ஓவர்கள் பந்து வீசி 102 ஓட்டம், ஜெஃப்ரி வெண்டஸ் 20 ஓவர்கள் பந்து வீசி 93 ஓட்டம் என்பதாக சுழல் பந்து வீச்சாளர்களுடைய அந்த பந்துகளுக்கு தான் ஆஸ்திரேலிய அணியினர் பதம் பார்த்திருந்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இன்றைய நாள் இந்த போட்டியினுடைய 2வது நாள் பொறுத்திருந்து பார்ப்போம் போட்டிகள் எப்படி அமைய போகின்றது என்பதாக. குறிப்பாக 400, 500 ஓட்டங்களை பெற்றுக் கொள்வார்களா ஆஸ்திரேலியா? போற போக்க பார்த்தா ஆஸ்திரேலிய அணியினர் 600 ஓட்டத்தினை தாண்டுவார்கள், பொறுத்திருந்து பார்ப்போம். அதே போல நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் T20 புள்ளி பட்டியல் வெளியாக இருக்கின்றன. அதாவது புதிய அப்டேட் T20 நேற்றைய தினம் வெளியிட்டிருந்தது ICC. அந்த வகையில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதல்ல இருக்கின்றார் ட்ரெவிஸ் ஹெட் 855 புள்ளிகளோடு. அதே போன்று 2வது இடத்திலே திலக் வர்மா ஒரு ஸ்தானம் முன்னேறி திலக் வர்மா 2வது இடத்தில் இருக்கின்றார். இவர் 832 புள்ளிகளோடு 2வது இடத்தில் இருக்கின்றார். அதே போல பிலிப்ஸ் 763 புள்ளிகளோடு பிலிப்ஸ் 3வது இடத்தில் இருக்கின்றார். அதே போல 4வது இடத்தில் சூரியகுமார் யாதவ் இருக்கின்றார். 5வது இடத்தில் ஜோஸ் பட்லர், 6வது இடத்திலே பாபர் அசாம், 7வது இடத்தில் தொடர்ச்சியாக 10 இருந்து கொண்டிருக்கின்றார் 207 புள்ளிகளோடு. அதே போன்று முகமது ரிஸ்வான் 8வது இடத்தில் இருக்கின்றார். 9வது இடத்திலே SSC ஜெயஸ்வால் இருக்கின்றார் 685 புள்ளிகளோடு. 10வது இடத்திலே குசல் பெரேரா இருக்கின்றார் 675 புள்ளிகளோடு. 11வது இடத்தில் ரீசா ஹென்ட்ரிக்ஸ் இருக்கின்றார். 12வது இடத்திலே தான் குசல் மெண்டிஸ் இருக்கின்றார். அதே போல ஜோஸ் இங்கிலீஷ் 13வது இடத்திலே இருக்கின்றார். இதிலே ரமத்துல்லா குர்பாஸ் 14வது இடத்திலே இருக்கின்றார். அதே போல பந்துவீச்சாளர்கள் தரவரிசை பட்டியலை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் T20 அணியினுடைய பந்துவீச்சாளர் தரவரிசையை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவது ஆதில் ரஷீத் இருக்கின்றார். குறிப்பாக அண்மை காலமாக மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசி கொண்டிருக்கின்றார். இந்திய அணிக்கு எதிரான போட்டிகள் கூட அட்டகாசமான பந்து வீசி கொண்டிருக்கின்றார். 718 புள்ளிகளோடு ஆதில் ரஷீத் முதலாவது இடத்தில் இருக்கின்றார். 2வது இடத்திலே வெஸ்ட் இண்டீஸ் அணியைச் சேர்ந்த ஆக்கில் ஹுசைன் இருக்கின்றார் 707 புள்ளிகளோடு 2வது இடத்தில். அதே போன்று 3வது இடத்தில் இலங்கையினுடைய வனித் ஹொசரங்க இருக்கின்றார் 698 புள்ளிகளோடு 3வது இடத்திலும். 4வது இடத்தில் அடம் சம்பா இருக்கின்றார் ஆஸ்திரேலிய அணி. அதே போல வருண் சக்கரவர்த்தி 5வது இடத்தை பிடித்திருக்கின்றார். 25 ஸ்தானம் முன்னேறி, அதாவது 30வது இடத்தில் இருந்த வருண் சக்கரவர்த்தி தற்பொழுது 5வது இடத்துக்கு வந்திருக்கின்றார். 25 ஸ்தானங்கள் முன்னேறி 5வது இடத்தில் வந்திருக்கின்றார் வருண் சக்கரவர்த்தி. அண்மை காலமாக மிகச்சிறப்பான முறையில் பந்து வீசி கொண்டிருக்கின்றார். குறிப்பாக அண்மை காலமாக 10 போட்டிகளை எடுத்து நோக்கமாக இருந்தால் இந்த 10 போட்டிகளில் 27 விக்கெட்டினை கைப்பற்றியிருக்கின்றார் வருண் சக்கரவர்த்தி என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போன்று ஜோஃப்ரா ஆச்சியார் 13 ஸ்தானங்கள் முன்னேறி 6வது இடத்தில் இருக்கின்றார். அதே போன்று இலங்கையினுடைய மகேஷ் திக்சன் 7வது இடத்தில் இருக்கின்றார். அதாவது 6வது இடத்தில் இருந்த மகேஷ் திக்சன் ஒரு ஸ்தானம் பின்னோக்கி 7வது இடத்தில் இருக்கின்றார். அதே போல ரஷீத் கான் 8வது இடத்தில், அவர் 7வது இடத்தில் இருந்தால் அவர் ஒரு ஸ்தானம் பின்னேறி தற்பொழுது 8வது இடத்தில் இருக்கின்றார். 9வது இடத்தை பொறுத்தவரையிலே அர்ஷிப் சிங் இருக்கின்றார். 10வது இடத்திலே ரவி பிஷ்ணோய் இருக்கின்றார். 11வது இடத்தில் அக்சர் பட்டேல் இருக்கின்றார்கள். இவர்கள் தான் T20 பந்துவீச்சாளர் தரவரிசை பட்டியல் என்பது குறிப்பிடத்தக்கது. அதே போல நாங்கள் டெஸ்ட் போட்டியினுடைய பந்துவீச்சாளர் தரவரிசையை நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவது இடத்தில் தொடர்ச்சியாக பும்ரா இருக்கின்றார் 908 புள்ளிகளோடு முதலாவது இடத்தில் பும்ரா இருக்கின்றார். 2வது இடத்திலே பெக்கம் இருக்கின்றார் ஆஸ்திரேலியாவுடைய தலைவர். ஆனால் இந்த இலங்கை அணிக்கு தொடருக்கு அவர் வரவில்லை. அவர் 841 புள்ளிகளோடு 2வது இடத்தில் இருக்கிறார். 3வது இடத்தில் ரபடா இருக்கின்றார். 4வது இடத்திலே ஜோஸ் ஹெஸ்லிவுட் இருக்கின்றார். 5வது இடத்திலே நூமான் அலி 5வது இடத்துக்கு வந்திருக்கின்றார். 9வது இடத்தில் இருந்த நூமான் அலி 4 ஸ்தானங்கள் முன்னேறி 5வது இடத்துக்கு வந்திருக்கின்றார். அதாவது பாகிஸ்தான் வர்சஸ் மேற்கிந்திய தீவு அணிகளான அந்த போட்டியில மிகச்சிறப்பான முறையிலே பந்து வீசியிருந்தார். அதே போன்று ஜான்சன் 6வது இடத்திலேயும் மெட் ஹென்ரி 7வது இடத்தில், நேதன் லயன் 8வது இடத்திலும், 9வது இடத்தில் பிரபாத் ஜெயசூரி இருக்கின்றார். பிரபாத் ஜெயசூரி இதற்கு முன்னர் வந்த தரவரிசை பட்டியலில் 8வது இடத்தில் இருந்தார். ஒரு ஸ்தானம் பின்னோக்கி 9வது இடத்தில் இருக்கின்றார். அதே போல 10வது இடத்திலே ரவீந்திர ஜடேஜா இருக்கின்றார். இதுதான் டெஸ்ட் போட்டியினுடைய பந்துவீச்சாளர்கள் தரவரிசை பட்டியல் என்பது குறிப்பிடத்தக்கது. இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு தொகுப்போடு உங்கள் அத்தனை பேரையும் சந்திக்கும் முறை உங்களுக்கு விடைபெற்று செல்லும் நான் RJ ஆசிர். வணக்கம் நேயர்களே.